வந்துருச்சா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சமகால நிகழ்வுகள் குறித்த விளக்கம். அதில் முதலாவதாக ஒரு சின்ன விஷயத்தை எடுத்துக்கொள்வோம். தௌஹீத் ஜமாத்துடைய துவக்க காலத்திலிருந்து நம்மோடு பயணித்து வந்தவர் ஏஎஸ் அலாவுதீன். தௌஹீத் கொள்கை தான் தமுமுக வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறது என்று சொன்ன பொழுது அதை எதிர்த்து தௌஹீத் கொள்கையின் பக்கம் தான் நிற்போம் என்று ஏஎஸ் அலாவுதீனும் என்னோடு தமுக விட்டு வெளியே வந்தவர், உங்களுக்கெல்லாம் தெரியும். அவர் வெளியே வந்த பிறகு அந்த ஆரம்பத்தில் என்னோடு 80களில் எப்படி பயணித்தாரோ அதே போல தான் நேற்று வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் என்னோட தொடர்புலையும் உறவுலையும் பழகி கொண்டும் இருக்கிறார். இது ஒரு ரகசியமாக கள்ளத்தனமான ஒரு உறவோ சந்திப்போ கிடையாது. அவர் என்னை அடிக்கடி பார்ப்பார், நான் அவரை பார்ப்பேன், நிறைய விஷயங்களை பேசிக்கொள்வோம். இதில் எந்த ஒன்றுமே ஒளிவு மறைவு இல்லாமல் உள்ள ஒரு விஷயம். இப்போ ஏஎஸ் அலாவுதீன் இந்த தமிழன் டிவி சம்மந்தமாக இவர் தான் எல்லாம் பண்ணுனார், பார்த்தீங்களா கள்ள உறவை கண்டுபிடித்து விட்டோம்னு சொல்லி ஒரு ஆடியோவை போட்டு என்ன செய்கிறாங்க, பரப்புகிறாங்க. நமக்கு வியப்பாக இருக்கிறது. இவர்கள்லாம் ஒரு மண்டையில் மூளை உள்ளவர்கள் தானா? இதில் என்ன இதில் மெசேஜ் வைக்கிறாங்க? கள்ள உறவுண்டா என்ன, யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக போய் பார்ப்பது, மூடி மறைச்சிட்டு பேசுவது, கேட்டால் இல்லைங்கிறது, பேசும்பொழுதே நான் தமிழன் டிவிலேருந்து பேசுகிறேங்கிறது, அப்புறம் வேறு இதான் கள்ள உறவு. கள்ளத்தனம்டா எது? அந்த கள்ள ஆடியோவிலேயே கள்ளத்தனம் செஞ்சவருங்கிறது அதில் விளங்குகிறது. கள்ளன்னா என்ன, நான் தான் சொன்ன கள்ளத்தனம் கிடையாது. அப்போ வேற ஒரு ஆள் பேசுகிற மாதிரி பேசுகிறது, இப்படியான வேலைகள் செய்கிறது, கள்ள ஐடிகளை உண்டாக்கி கொண்டு அவர்களை பரப்புறது, இதுதான் கள்ளத்தனமே தவிர ஊருக்கும் உலகத்துக்கும் தெரிகிற மாதிரி அவர் என்னோட பேசுவார். ஏன் சம்சுல் டிஎன்டிஜே தலைவர் சம்சுல்லாட்ட கூட பேசியிருக்கிறாரு. இப்போ சமீபத்தில் ஏன் பாக்கரோட போய் பேசுவார், எல்லாரோடையும் பேசுவார், வெளிப்படையாக தான் பேசுவார். யார்கிட்டையும் கள்ள உறவுலாம் கிடையாது. அவர் தான் செய்த ஒரு விஷயங்களை வெளிப்படையாக சொல்லி வெளிப்படையாக செய்யும் பொழுது இதில் என்ன உங்களுக்கு பெரிய கண்டுபிடிச்சிருக்கீங்க புதுசாக? இது எல்லாருக்கும் தெரியுமே. அவர் ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்மளோட இருக்கிறாரு, நம்மளோட வருவார், நம்மளோட பழகி கொள்வார். நல்ல குடும்ப விஷயங்கள் வரைக்கும் என்ன செய்வோம், நம்ம அவரோட பகிர்ந்து கொள்வோம். அதனால் இதில் கள்ள உறவுங்கிறதெல்லாம் ஒரு கீழ்த்தரமான ஒரு விமர்சனம் பண்ணுகிறார்கள். இதை வைத்து என்ன யாரை வென்றெடுக்க போகிறாங்கன்னு தெரியலை. என்ன மெசேஜ் வைக்க போகிறீங்க இதிலேருந்து? இதை எடுத்துக்கிட்டு ஆளுக்கு எவனோ ஒரு கிற்கஞ்சியான் அவனை விட்டுருங்க, நம்ம அவனுக்கு சொல்லவில்லை. நம்ம இந்த ஜமாத்தில் பயணித்தவர்கள் இது ஒரு பெரிய விஷயம் மாதிரி பரப்புகிறாங்களா, தான் ஆச்சரியமாக இருக்குது. கொஞ்சமாவது அறிவுள்ள இதில் என்ன மெசேஜ் வைக்கிறீங்க? ஏன் உங்கள் தௌஹீத் ஜமாத் ஆஃபீஸில் பார்க்கவே இல்லையா ஒருத்தரையும்? அவர் மாஜகாவில் இருக்கும்போது தௌஹீத் ஜமாத்தில் ஜும்மாவுக்கு வருவார், அங்கே தான் எல்லாத்தையும் பார்ப்பார். அதை போய் கள்ள உருன்னு எவனா சொன்னாங்களா? எவனா சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்குது? அவர் எல்லாரோடையும் அவர் வெளிப்படையாக சந்திக்கக்கூடியவராக அவர் இருக்கும் பொழுது அவர் பிஜே கள்ள உறவு வச்சு தான் கண்டுபிடிச்சிட்டாங்களாம். இது உலகத்தில் அம்பது பேருக்கு தெரியும், என்டிஎஃப்பில் உள்ள அனைத்து சகோதரர்களும் தெரியும். அதே மாதிரி டிஎன்டியில் பயணிக்கிற 99% பேர்களுக்கு தெரியும். இதில் என்னத்தை போய் செய்து வைக்கிறாங்கன்னு தெரியவில்லை. அதனால் இது மாதிரியான கீழ்த்தரமான பிரச்சாரங்கள் உங்களுக்கு தான் மேலும் மேலும் பின்னடைவை ஏற்படுத்தும். இதெல்லாம் ஒரு பெரிய மிஷுவே கிடையாது என்பதை சொல்லிக்கிறேன். இது அவ்வளோதான் பதில். அடுத்ததாக இப்போ ரமலானுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாக அடுத்ததுக்கு முன்னாடி இதை சொன்னால் தான் உங்களுக்கு ஒரு கவனம் பெறும். ரமலான் மாதம் வருகிறது. ஒவ்வொரு ரமலான்லையும் நாம் ஒரு தொடர் உரை என்று தான் நிகழ்த்தி வருகிறோம். இது வரைக்கும் ஒரு தலைப்பை எடுத்துக்கிடுவோம். அந்த தலைப்பில் உள்ள விஷயங்களை பல கோணங்கள்லையும் ஆய்வு செஞ்சு அதை 30ஆக பிரித்து ஒரு நாளைக்கு ஒரு செக்ஷன்ன்ற என்ன செய்வோம் சொல்லிக்கிட்டு வருவோம். 72 கூட்டம் அந்த வரலாறு, மரணத்திற்கு பின் அது ஒரு மாதம், குடும்பவியல்னால் கல்யாணம் பண்ணதுலேருந்து குழந்தை வளர்ப்புலேருந்து எல்லாத்தையும் உள்ளடக்கி இல்லை விஷயம் குடும்பவியல் அது ஒரு மாதம், தனித்து விளங்கும் இஸ்லாம் அது ஒரு மாதம். இப்படியாக என்ன செய்கிறோம், ஒவ்வொரு ஈமானின் கிளைகள், நபிமார்கள் வரலாறு, நபிகள் நாயகத்தின் வரலாறு, மாமனிதர் நபிகள் நாயகம், இப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு அதுக்கு அதில் உள்ள பல விஷயங்களையும் தொகுத்து நம்ம நடத்தி கொண்டு வந்திருக்கிறோம் கடந்த காலங்களில். இந்த ஆண்டு அது மாதிரியான ஒரு நிகழ்வு உண்டா என்று கேட்குறாங்க. இந்த ஆண்டு இன்ஷா அல்லாஹ் ரமலானுக்குன்னு என்ன செய்கிறோம், ஒரு தொடர் உரை செய்கிற திட்டம் இருக்கிறது. அந்த தொடர் உரையுடைய
தலைப்பையும் சொல்லிவிடுகிறேன். என்கிட்ட அது உங்களுக்கு இன்றைக்கி உலகத்துக்கு தேவையான ஒரு தலைப்பு. அதாவது மனக்கவலைக்கு மாமருந்தாகும் தௌஹீது கொள்கை. இதுதான் இந்த தலைப்பில் தான். இந்த தௌஹீது கொள்கையில் நம்ம இருக்கும் பொழுது நம்ம சந்திக்கிற எல்லா விதமான மனக்கவலைகளையும் அந்த கொள்கையை கொண்டே சரி செஞ்சிட முடியும். பெரிய அதுக்குண்டு போய் எங்கேயும் போய் கவுன்சிலிங் போக தேவையில்லை. எந்த ஒரு மருத்துவம் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கவலைன்னா என்ன? ஒரு மனிதன் வந்து பொருளாதாரத்தை இழந்துடுறான், அப்படியே இடிஞ்சு போய் உட்கார்ந்துடுறான். அந்த இடிஞ்சு போய் உட்காராமல் அவனை தூக்கி எது நிறுத்தும் என்று கேட்டால் அந்த தௌஹீது கொள்கை தூக்கி நிறுத்தும். அதுக்குரிய ஆதாரங்கள்லாம் சொல்லி அதுக்குரிய சான்றுகள்லாம் வச்சு. உயிரிழப்பு, அதே மாதிரி வேலை இழப்பு, பரீட்சையில் தோல்வி, குறைஞ்ச மதிப்பெண்ணு, கல்யாணம் பண்ணி நீண்ட நாளாக குழந்தை இல்லை, இல்லற வாழ்க்கையில் அதிருப்தியாக, எல்லாம் கவலை ஒரு மனுஷனுக்கு. இதெல்லாம் தான் மனுஷனுக்கு பிரச்சனையாக இருக்கிறது. அது மாதிரி ஒரு பதவி இழப்பு, ஒரு பதவியில் இருக்கிறான், பதவியிலேருந்து இழந்துடுறான், அல்லது அவதூறு சொல்லி பழி சுமத்துறாங்க, அதனால் உளைச்சலுக்கு ஆளாகிறான். அது மாதிரி அவதூறுகளை பரப்புகிறாங்க. உறவினர்களுக்கு மத்தியில் பிளவு ஏற்படுது. உறவினர்னா தாய் தந்தைக்கு பிள்ளைக்கும் பிளவு, பொண்டாட்டிக்கும் புருஷனுக்கும் பிளவு ஏற்படுகிறது. நட்பில் நண்பர்களாக இருந்தவர்கள் வந்து பிரிஞ்சு போயிடுறான். இதெல்லாம் மனுஷன் கவலை. இதுக்கெல்லாம் மனுஷன் கவலைப்படாமல் இருக்க மாட்டான். இந்த கவலைப்படும் பொழுது இடிஞ்சு போய் உட்காருவதா, இடிஞ்சு போய் உட்காராமல் ஸ்டடியாக நிற்க நம்ம என்ன செய்யணும், என்ன செஞ்சால் நம்ம அதை பற்றி கண்டுகொள்ளாமல் அடுத்த ஸ்டெப்பை நோக்கி போகலாம். இந்த ஒரு கவுன்சிலிங்கே மக்களுக்கு தேவை இருக்கிறது. இது இல்லாததுனால தற்கொலை வரைக்கும் எல்லாம் கூட போயிடுறாங்க. அது மாதிரி சம்பாதிப்பதற்காக வெளிநாட்டில் போய் நிறைய நாட்கள் பிரிஞ்சு இருக்கிறாங்க. பிரிஞ்சு இருந்தால் அவனுக்கு ஒரு விதமான ஒரு கவலை, இங்கே இருக்கிற மனைவிக்கு வேறு விதமான கவலை. அதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணி கொள்வது? நீண்ட காலம் உழைச்சி வீடு இல்லாமல் இருக்கிறான், சொந்தமாக ஒரு வீடே இல்லையே அப்படின்னு பார்க்குறான். வீடு இருக்கிறது, அவனுக்கு இருக்கிற மாதிரி எனக்கு இல்லையே அப்படின்னு நினைக்கிறான். பொருளாதார வளங்கள் இருக்கிறது, நம்மளோட அவன் நல்லா இருக்கிறானே. இதெல்லாம் வந்து அவனுக்கு மனிதனுக்கு ஒரு கவலை. இதெல்லாம் தான் சந்திக்கிற பிரச்சனை. அதே மாதிரி வந்து தோல்விகள் எடுக்கிறதெல்லாம் தோல்வி, எதெடுத்தாலும் தோல்வி. விளையாட்டில் தோல்வி, வாழ்க்கையில் தோல்வி, படிப்பில் தோல்வி, எல்லாமே தோல்வி. உள்ளர வாழ்க்கை தோல்வி. தோல்விகள் வரும்போது அப்படி தோண்டு போயிடுறான், அப்படி போயிடுறான் மனுஷன். இதெல்லாம் வரக்கூடாதுன்னு சொன்னால் தன்னை ஸ்டடிப்படுத்தி கொண்டு தான் ஒரு மனிதன் தன்னை ஸ்டடிப்படுத்தி கொண்டு போயிட்டானேயானால் எதுவுமே பெருசாக தெரியாது. இப்படியான ஒரு கவுன்சிலிங் இன்றைக்கி வந்து இஸ்லாமிய அடிப்படையில் தௌஹீத் அடிப்படையிலான கவுன்சிலிங் வந்து தேவைப்படுகிறது. அது மாதிரி நோய்கள் வருது, நோய்கள்னால ஒரு பெரிய கவலை. நோய்களில் நாளைக்கு செத்துருவேங்கிற அளவுக்கெல்லாம் சில நோய்கள் வருது மனுஷனுக்கு. அதெல்லாம் ரொம்ப இடிஞ்சு போய் என்ன செய்கிறான், அவனுக்கு ஒரு பெரிய பின்னடைவாயிருது. நோய்களை ஒழுங்கான முறையில் எதிர்கொள்ளலைன்னு சொன்னால் அதனாலேயும் அவனுக்கு பெரிய பிரச்சனை ஏற்படுகிறது. இந்த மாதிரி வகையான துன்பங்கள், இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் ஷிர்கில் இருந்தாலோ 72 கூட்டத்தினுடைய எந்த கொள்கையில் இருந்தாலோ உங்களுக்கு அது மருந்து கிடைக்கவே கிடைக்காது. இஸ்லாம்ங்கிற இந்த வட்டத்துக்குள்ளே இருப்பதிலையும் தௌஹீத் வட்டத்தில் இருக்க வேண்டும். தௌஹீத் என்கிற அந்த கொள்கையில் இருந்து பார்த்தீர்களேயானால் இதில் ஒன்றுமே நம்மளை பாதிக்காது. இதில் எல்லாமே என்ன செய்யும், நம்ம வந்து தெளிவாகிவிடும், மனக்கவலை போய்விடும், ஸ்டடியாக இருப்போம். அனைத்து விதமான துன்பங்களையும் கவலைகளையும் தொகுத்து ஒவ்வொன்றுக்கும் எப்படி தௌஹீது நமக்கு தீர்வாக இருக்குது, இந்த தௌஹீது கொள்கை வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் நமக்கு எப்படி தீர்வாக இருக்கிறது, அதை எப்படி ஆறுதல் படுத்துகிறது, எப்படி அமைதிப்படுத்துகிறது, நம்ம மலை குலைந்தாலும் நிலை குலையாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி இருக்க வைப்பது தான் தௌஹீது. ஒரு மனுஷனுக்கு வந்து மலையே குலைஞ்சாலும் குலையும், நான் நிலை குலைய மாட்டேன் என்கிற மன உறுதி கிடைக்கணுமாக இருந்தால் அது தௌஹீது. தௌஹீதை சரியாக புரிந்து கொள்வது. எங்கெல்லாம் தௌஹீதை நம்ம சரியாக புரியலையோ அங்கேயும் நம்ம நிலை குலைஞ்சிருவோம். எங்கெல்லாம் தௌஹீதை இல்லையோ அங்கேயும் நிலை குலைஞ்சிருவோம். இதை வந்து வித்தியாசப்படுத்தி மனக்கவலைக்கு மாமருந்தாகும் தௌஹீது கொள்கை வாசகத்தை முன்னாடி மாற்றிக்கிறோம். இல்லை இப்போது கருத்து, இந்த கருத்துப்பட இன்ஷா அல்லாஹ் ரமலானில் ஒரு தொடர் உரை இருக்கிறது. அந்த தொடர் உரையை பொறுத்த வரைக்கும் தனியார் தொலைக்காட்சிகளில் இன்ஷா அல்லாஹ் அது போடுவதற்கான முயற்சி இருக்கிறது. NTFஐ பொறுத்த வரைக்கும் நாம் ஒரு நிலைப்பாடை எடுத்துருக்கிறோம். என்ன நிலை என்று சொன்னால், இதில் பெரிய அளவில் நிறுவனங்களை உண்டாக்குவது, பணத்தை திரட்டுவது, பொருளாதாரத்தை குவிக்கிறது, இந்த மாதிரி அஜெண்டாக்களை எடுக்கக்கூடாது. முதியோர்கள் நடத்துவது, சிறுவர்கள் பல கோடிகள் வருவது, அதுவே நம்மளை கெடுப்பது, இது மாதிரியெல்லாம் வந்துடக்கூடாது என்பதில் நம்ம என்ன செய்கிறோம், கவனமாக இருக்கிறோம். அதனால் அந்த தனியார்கள், நீங்கள் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் தருகிறோம், நீங்கள் நடத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லி சில சகோதரர்கள்ட்ட நம்ம நினைஞ்சிருக்கணும், ஆப்ஷன் வச்சுருக்கிறோம். அவர்கள் அவங்க முயற்சியில் அந்த நிகழ்ச்சி எடுப்பாங்க. அதற்குரிய விளம்பரங்கள் மூலமாக தான் அவங்களை நடத்த முடியும். அதை விளம்பரங்கள் பிடிச்சி அவங்க நடத்தி கொள்ள அந்த அடிப்படையில் செய்கிறமே தவிர, இல்லாட்டி டிவி நிகழ்ச்சியை சம்பாதிச்சிட்டாங்க, NTF வச்சு இதை வச்சு சம்பாதிக்கிறாங்க,
இது லட்ச லட்சமாக குவிஞ்சிருக்குது, இந்த பஞ்சாயத்து வரக்கூடாது, இந்த காசு பணம் குவியுதுங்கிற அந்த வாசல் அடைக்கப்பட்டுறணும். முதியோர் இல்ல பிரச்சனை கூட ஒரு தீர்வை நாங்கள் வச்சுருக்கோம் இன்ஷால்லா. அது இன்ஷால்லா அடுத்த வாரம் நான் சொல்கிறேன். முதியோர்கள் சிறுவர்களுக்கெல்லாம் கூட பணத்தை திரட்டாமல் எப்படி அவங்களுக்கு உதவி செய்வது என்பதற்குரிய வழிமுறைகள் இன்ஷால்லா நம்ம அடுத்த வாரம் சொல்லுவோம். அதனால் இந்த நிகழ்ச்சிக்கு சில சகோதரர்கிட்ட சொல்லியிருக்கிறோம். அவர்கள் முயற்சித்து அந்த தனியார் தொலைக்காட்சி கிடைக்குமையானால் நம்ம ஒன்று புக் பண்ணோன்னு வைங்களேன், 2 மடங்கு கொடுத்து புக் பண்ணி என்ன செய்வாங்க, வாங்குறதுக்கு ஆளுக்கு இருக்கிறது. நம்ம அதிலெல்லாம் போட்டி போட தயாராக இல்லை. நம்மகிட்ட அந்தளவுக்கு அந்த சகோதரர்கிட்ட இருக்காது. இருந்தாலும் இங்கே கிடைச்சா நடத்துவோம், இல்லையா இருக்கவே இருக்கிறாரு, மார்க் இருக்கிறார் வழங்குதா, ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் போட்டு என்ன செய்வோம், சகருக்கு ஒன்று நைட்டில் ஒன்று 2 டைம் போட்டு அந்த நிகழ்வை நீங்கள் பார்ப்பதற்குரிய ஏற்பாடு இன்ஷா அல்லாஹ் செய்வோம். அடுத்த வாரத்துக்குள்ளே அந்த டிவி அமைஞ்சால் உங்களுக்கு அதை பற்றி என்ன செய்வோம், என்ன டிவி அதனுடைய விவரங்கள்லாம் தெரிவிப்போம். இது ஒரு விஷயம். இது 2வது மேட்டராச்சா. அடுத்தது என்னென்னு கேட்டால், இப்போ தமிழன் தொலைக்காட்சியில் ஒரு இன்டர்வியூ கூப்பிட்டாங்க. எங்களை கூப்பிடுங்கன்னு நம்ம சொல்லி கூப்பிடலை, நம்ம போய் கேட்கவும் இல்லை. நம்மளே வந்து பல நிகழ்ச்சிகளில் வந்து நம்ம அழைக்கும் போது கூட என்னையத்தான் கூப்பிடுவார்கள். டிஎன்டிஜியில் நான் தலைவராக இருக்கும் பொழுது மற்றவர்களும் வளரணுங்கிறதுக்காக நான் தான் தள்ளி விடுவோம் ஒருத்தரையா. நீங்கள் தான் வரீங்க, இல்லை அவர் அனுப்புங்க, இவர் அனுப்புங்கன்னு சொல்லி தான் பிரச்சனை நடக்குமே தவிர நான் போகிறத விரும்ப மாட்டேன், எனக்கு பிடிக்காது. அவங்களா நம்ம கூப்பிட்றாங்கும் போது தான் நம்ம போயிருக்கிறோம். அந்த மாதிரி வகையில் தமிழன் டிவியில் கூப்பிட்றாங்க. எதுக்காக கூப்பிட்றாங்கன்னு கேட்டால், அந்த நெறியாளர் அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, ஏற்கனவே ஒரு ஆளை வச்சு நம்ம நடத்தியிருக்கிறோம். அவர் வந்து நம்மளை பற்றி சில கேள்விகளை கேட்டு அதுக்கு ஒரு பதிலை பெற்றிருக்கிறாரு. ஊடக தர்மத்தின் பிரகாரம் அவங்க என்ன சொல்கிறாங்க, என்னை பற்றி அவங்க சொல்கிற மாதிரி, அப்போ அவங்கள சொல்கிறத பற்றி நானும் சொல்லணும் இல்லையா அப்படின்னு நினைத்து கொண்டு அவர் சில ஆட்கள் மூலமாக தொடர்பு கொண்டு நீங்கள் கொடுத்தா நல்லாயிருக்கும், உங்களை பற்றின விஷயமா இருக்கிறதுனால இது வேற ஆளுக்கு நல்லா இருக்காது, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த மாதிரி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. அது அவங்களாம் நடத்துகிற நிகழ்ச்சி தான். அது ஸ்லாட் எடுத்து காசு கொடுத்து நடத்துகிற நிகழ்ச்சி இல்லை, அவங்களாம் இன்டர்வியூ எடுத்து ஒரு நடத்துகிற நிகழ்ச்சி தான். அந்த மாதிரி நம்மளை வந்து கூப்பிட்டாங்க. கூப்பிட்டோன்னே அதை நிகழ்ச்சிக்கு போய் நெஞ்சோம் சில கேள்விகளை சொன்னால் அந்த வரப்போகுதுன்ற ஒரு அறிவிப்பு தான் போடப்பட்டுச்சுங்க. போட்ட உடனே அதுக்கு எதிராக அதை வந்து நடத்திடக்கூடாது, அப்படி வந்துடக்கூடாது என்பதற்காக இதற்கு முன்னால் என்ன செய்வாங்கன்னா, அந்த சுன்ன ஜமாத்து 72 கூட்டம் என்ன செய்வாங்க, நமக்கு எதிராக கடுமையான முயற்சிகள்லாம் மேற்கொள்வாங்க. என்னென்ன முயற்சி பண்ணி தடுக்க முடியுமோ அத்தனை வகையிலையும் அதை போடக்கூடாதுன்னு தடுப்பாங்க. கடந்த காலங்களில் இதே மாதிரி நான் பேட்டி கொடுத்து, இதெல்லாம் புதுசுலாம் எனக்கு கிடையாது, இதே மாதிரி பேட்டிலாம் கொடுத்து காலையில் வரப்போன்னு 8 மணிக்கு வரப்போன்னு விளம்பரம்லாம் பண்ணி பார்த்தா போட மாட்டேன்ட்டாங்க. என்னடான்னு பார்த்தா 23ஆம் அமைப்பு 33ஆம் அமைப்பு எல்லாம் வந்து பயங்காட்டுறாங்கன்ட்டாங்க. இதெல்லாம் அப்படி நிப்பாட்டப்பட்டிருக்கு. நம்ம இது புதுசாக முதல் தடவையெல்லாம் எனக்கு கிடையாது, இதுக்கு இடிஞ்சு போகிறாலும் நான் கிடையாது, இதுதான் தாவான்னு நினைக்கிறாலும் நான் கிடையாது, வழங்குதா. இது இல்லாட்டாலும் நம்ம கடமை முடிச்சுட்டே போக வேண்டியதான். இதெல்லாம் நம்மளை பாதிக்காது, ஏன்னா மணக்க வலைக்கு மாமருந்து தௌஹீத் இருக்கிறதுனால இதெல்லாம் நம்மளை பாதிக்காது. இருந்தாலும் இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டால், இந்த வேலையை செஞ்சது யாருன்னு பார்க்குறது ஆச்சரியம். அது ஆச்சரியமான விஷயம் என்னென்னு கேட்டால், இந்த வேலை ஆச்சரியமானது இல்லை, இதுதான் நம்ம 80களில் சந்திச்சுட்டு வர ஒரு வேலை. ஆனால் இந்த வேலை என்னென்னு கேட்டால், இப்படிலாம் செய்யக்கூடாது என்று பிரச்சாரம் செய்து எதை இருந்தாலும் நேருக்கு நேர் ஃபேஸ் பண்ணுவோம் என்று ஒரு வழிகாட்டலில் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு இதை செய்தது தான் ஆச்சரியமான விஷயமா இருக்குது. ஃபஸ்ட்டு என்னென்னு கேட்டால், இந்த விளம்பரம் வந்த உடனே அந்த தமிழன் டிவியை முற்றுகையிட போகிறோன்னு ஒரு போஸ்டர் வருது. என்ன போஸ்டர் வருதுன்னு கேட்டால், அந்த வேலூர் இப்ராஹிம் என்பவர் அவர் நடத்தக்கூடிய ஒரு ஜமாத் பேரை போட்டு அவங்க நடத்த போகிறாங்கன்னு ஒரு போஸ்ட் வருது. ஒரு போஸ்டர் மாதிரி ரெடி பண்ணி அடையாளம் பண்ணி அங்கங்கே பரப்புகிறாங்க. பரப்புன உடனே நான் உடனே போய் அந்த வேலூர் இப்ராஹிங்கிறவருடைய பேஜில் போய் பார்க்குறேன், அந்த போஸ்ட்டை காணோம். அவர் போட்டிருந்த அவருக்கு தானே போடுவார், அவருடைய பேஜில் அது இல்லை. அப்போ அவர் அதே மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறாங்க, அவர் பேரை வச்சு யாரோ கள்ளத்தனம் பண்ணுறாங்கன்னு பார்த்து முதல்ல இது யார் போட்டான்னு பார்த்தா, இந்த டிஎன்டிஜே கள்ள வேலை பார்க்குற ஆள் தான் போடுறாரு. அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட்டு டைம் வரைக்கும் என்கிட்ட இருக்குது. ஃபஸ்ட்டு இது எங்கேருந்து வருதுன்னு கேட்டால், டிஎன்டிஜே கள்ள வேலை பார்த்து என்னை திட்டி எழுதுறது மட்டுமே கொள்கையாக கொண்ட ஒருவர், அதுக்கப்புறம் இன்னொருத்தர் அதாவது குவைத்தில் உள்ள ஒரு ஆள் ஒருத்தர், அடுத்தவர், இவங்க வழியாகத்தான் அது வந்து பரப்பப்படுதுங்க. ஒருத்தன் வந்து நான் முற்றுகையிட போகிறேன்னு சொல்வதாக இருந்தால் அவனுடைய பேஜில் போடுவான், அவனே தான் அறிவிப்பான். அவன் முற்றுகையிடப்பு நான் முற்றுகையிட போகிறேன்னு முதுகெலும்போட இவங்க சொல்லியிருக்கணும். நாங்கள் டிஎன்டிஜே முற்றுகையிடுவோம்னு சொன்னால் கூட அது என்ன செய்யலாம், ஒரு அதுவும் சரியான செயல் இல்லாட்டாலும் ஒரு முதுகெலும்போடு இருக்கிறாங்கன்றா எடுத்துக்கலாம். முதுகெலும்பு இல்லாமல்
இவங்க வந்து யாரை வச்சு பயங்காட்டுறாங்க? 25-30 பேர் வச்சுக்கிட்டு ஒரு லெட்டர் போர்டு வச்சுருக்காரு, அவரை காட்சி பயங்காட்டுற அளவுக்கு எல்லாம் நினைஞ்சிருக்கான், ஆக்கியிருக்கிறான். அவரை வந்து முற்றுகையிட போகிறாருன்னு சொல்லி போட்டு விட்டாங்களா. அப்போ நான் விளங்கிட்டேன், இது வந்து இந்த இந்த 2 கள்ள வேலை பார்க்குற ஆளுக்கு தான் இதை போட்டிருக்கிறாங்க. இவங்க யாருன்னு கேட்டால், நாங்கள் அபிஷியல் 5 கல்லடி வச்சுருக்கோன்னு சொன்னாங்கல்ல மாநிலத்திலேருந்து, அதில் உள்ள ஆளுக்கு தான். அந்த கல்லடியே இது செய்கிறாங்கன்னு சொன்னால் இவ்வளோ கீழ்த்தனமாக ஏன் போகிறாங்க? ஒரு இன்டர்வியூ கொடுத்தோம்னு சொன்னால் அது வரட்டும், நாங்களும் சந்திப்போம், எங்களுக்கு ஒரு இன்டர்வியூ கூட நாங்கள் பதில் சொல்கிறோம், பதிலுக்கு பதிலுன்னு போகலாம், கேட்கலாம். அது ஏதோ அறிவுடையவர்கள் சரியான கொள்கையில் நிலைப்பாட்டில் உள்ளவர்கள் செய்ய வேண்டிய ஒரு வேலை. இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த வேலூர் இப்ராஹிங்கிற பேரை வச்சுக்கிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த வேலூர் இப்ராஹிமே வந்து இந்த ஒரு சுஃபியான், அந்த நெறியாளர் தமிழன் டிவியில் கேள்வி கேட்குறாருல, அந்த சுஃபியான்கிற சகோதரருக்கு ஃபோன் அடித்து, நான் போடலைங்க, எனக்கு அது சம்மந்தம் இல்லைங்கன்னு அவரே சொல்லிவிட்டார். நான் அதை போடவே இல்லைன்னு அவர் பேஜ்லேயும் இல்லை, அவரும் அவர் இடத்துல சொல்லிவிட்டார். அப்போ இது யார் செஞ்ச வேலைன்ட்டு நமக்கு தெரிஞ்சாலும் வெளிப்படையாக சொல்ல முடியாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டால், அந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாயிடுச்சு. ஒளிபரப்பான பிறகு மறு ஒளிபரப்பு 3 மணிக்குன்னு போட்டாங்க இல்லையா? ஒளிபரப்புல நிறைய இடைஞ்சல் வந்துச்சு. மறு ஒளிபரப்பு 3 மணிக்குன்னு போட்டது இடையில என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்டால், இந்த டிஎன்டிஜே மாநில நிர்வாகிகளை நேராக போய் சந்திக்கிறாங்க. யாரை சந்திக்கிறாங்க? அந்த தமிழன் டிவியுடைய உரிமையாளரை சந்தித்து, எப்படி 3 விதமான செய்திகள் பேசின விஷயங்கள், அவங்கள்ட்ட அவங்க சொன்ன பதில்கள்லேருந்து எடுத்த விஷயங்கள், ஒவ்வொருத்தரும் கேட்கும்போது பதில் சொல்லுவாங்கள்ல, அதில் என்ன 3 விதம்னு சொன்னால், நாங்கள் உங்களுக்கு வந்து நிகழ்ச்சி தந்துக்கிட்டு இருக்கிறோம். இவங்க வந்து டெய்லி நிகழ்ச்சி நடத்துகிறாங்கல்ல டிஎன்டிஜேலேருந்து, பிஜே உங்கள்கிட்ட இந்த நிகழ்ச்சியும் தரல, அவருக்கு நாங்கள் நிகழ்ச்சி தந்துக்கிட்டு இருக்கிறோம், உங்களுக்கு மாதம் 3 லட்ச ரூபா நாங்கள் தந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ நீங்கள் எங்கள்கிட்ட ரூபா வாங்கி நிகழ்ச்சி நடத்தும் போது இது எங்களுக்கு எதிரானது நீங்கள் போட்டீர்கள்னு சொன்னால் அது எப்படி சரியாக வரும் அப்படின்ற ஒரு வாதம். அதே நேரத்தில் அந்த அங்கே உள்ள நடுநிலையான அந்த டிவியில் உள்ள சவால் கேட்குறாங்க, அப்போ இவங்களுக்கு எதிராக வந்து ராமகோபாலேருந்து எல்லாத்தையும் நம்ம எடுத்தோம், அப்போலாம் இவங்க கேட்காம இது மாதிரி வந்து சொல்லியிருக்கலாமே, இது மட்டும்தானே சொல்கிறாங்க அப்படிங்கிறது அங்கே ஒரு விமர்சனம், அது ஒரு இருக்கட்டும். இதுக்கு அடுத்து என்னென்னு கேட்டால், இந்த சகர் ப்ரோக்ராம் சொல்கிறோம்ல, சகர் ப்ரோக்ராம் என்பதை வந்து அந்த டிவியில் நம்ம சகோதரர் வந்து கேட்டு ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி பேசி வச்சுருந்தார். அது தெரிஞ்சவங்க நினைஞ்சாங்கண்ணா, இவங்க போய் அவர் நினைச்சிட்டா 2 மடங்கு நம்ம பிஜே ப்ரோக்ராம் வருது, இவ்வளோ ரூபா கேட்டுருக்கோண்டு விட்டோன்னே அதை நாங்கள் தந்துடுறோம், அவர் கொடுக்காதுன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு பெரிய தொகையை கொடுத்து அறிஞ்சிருக்கிறாங்க. அதை பிளாக் பண்ணியிருக்கிறாங்க. அதை சுட்டி காட்டிருக்கிறாங்க, நீ கேட்ட ரூபாய் தந்தமா இல்லையா, ஏன் தர்றீங்க, உங்களுக்கு நீங்கள் நான் நிதி திரட்டுற வேலை இருக்குது, அள்ளி கொடுக்குறீங்க வேணுங்க, மக்கள் தர்றாங்க, எதுக்கோ கொடுக்குறது தானே. அப்போ ஒரு பாதி வேலையில் அவர் பேசியிருந்தாருன்னா டபுள் வேலை தர்றேன்னு சொல்லி பேசி அவருக்கு ரூபா கொடுத்து அந்த சகர் ப்ரோக்ராமை எடுத்துருக்குறாங்க. அதை சொல்லி காட்டியிருக்கிறாங்க. நன்றி, எப்படி டெய்லி ப்ரோக்ராம் ஒரு செய்கிறோம், சகர் நீங்கள் கேட்ட தொகை தந்தமா இல்லையா அப்படின்னோடனே எப்படி நீங்கள் போடலாம், இது ஒரு விஷயம். 3வது கோணம் என்னென்னு கேட்டால், இதெல்லாம் வந்து அங்கேருந்து ஃபோன் பண்ணி ஒவ்வொருத்தரும் கேட்கும் பொழுது அந்த டிவி சார்பாக ஒவ்வொரு இடத்துல சொன்ன பதில் மொத்தமாக சேர்த்து உங்களுக்கு சொல்லப்படுறது. அப்போ அடுத்து என்னென்னு கேட்டால், எங்கள் பொருளாதார குற்றச்சாட்டு சொல்லிட்டாரு, அதை நீங்கள் போட்டிருக்கிறீங்க, வழக்குலாம் போட்டால் நீங்களும் அதில் வந்து சேர்க்க வேண்டி வந்துடும், உங்களையும் வழக்கில் சேர்க்குற மாதிரி வரும், நீதிமன்ற பிரச்சனை வரும் அப்படின்னு முனையும் சொல்லி, அதனால் நீங்கள் மறு ஒளிபரப்பு போடக்கூடாது, போட்டீங்க, மறு ஒளிபரப்பு போடக்கூடாது. ஒன்று, இந்த ஏற்கனவே போட்டதை வந்து உடனே வந்து அவங்க யூடியூப் சேனலில் ஏற்றுவாங்க, அதையும் நீங்கள் ஏற்றக்கூடாது. ஏற்றுனீங்கன்னு சொன்னால் நாங்கள் செஞ்சுருக்கிற அந்த இதெல்லாம் நிப்பாட்ட வேண்டி வந்துடும் இப்படிங்கிற அடிப்படையில் பேசி நேராகவே போய் சந்தித்து பேசி நினைஞ்சிட்டாங்க. அவர் என்ன செய்வார், வியாபாரி தானே, அவங்கள ஒன்றும் சொல்ல முடியாது. டிவி நடத்துகிறவங்க வந்து இந்த நிகழ்ச்சி வந்து விரும்பினா அவங்க போடலாம், விரும்பாட்டி போடாமல் இருக்கலாம். நம்ம காசு கொடுத்து எடுத்த ஸ்லாட் ஒன்றும் கிடையாது. எத்தனை இதில் எடுப்பாங்க, போடாமல் போயிடுவாங்க. இதில் அந்த நெறியாளரையோ அந்த டிவி நிறுவனத்தையும் நம்ம ஒன்று சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால், நான் இது நிறைய அனுபவிச்சிருக்கிறேன். பெரிய பெரிய டிவிகள்லாம் இன்டர்வியூ எடுப்பாங்க, போட மாட்டாங்க. எடுத்துகிட்டு ஏதோ ஒரு சந்தர்ப்பம் எம்டி வேணான்ட்டார், மேனேஜர் வேணான்ட்டார், கவர்மெண்ட்டில் வேணாங்கிறாங்கன்னு பல காரணம் சொல்லியிருக்கிறாங்க. எங்கிட்டே கமிஷனர் ஆஃபீஸில் போடக்கூடாதுன்னு வந்துருச்சுப்பாங்க, போடாத அவ்வளோதான். இப்படிங்கிற அடிப்படையில் நம்ம எடுத்துக்கணும். அவங்கள மட்டும் கிளைம் பண்ண உரிமை கேட்க முடியாது. அவங்க விரும்பினா போடுவாங்க. அவருடைய நெருக்கடி என்னவோ அது நமக்கு பிரச்சனையே தெரியலை. அவர் நெருக்கடி என்னவோ எதனால் ஒத்துக்கிட்டாரோ அவரை போய் நம்ம குறை சொல்வதோ அவரை போய்கிட்டு நம்ம விமர்சனம் பண்ணுவதோ என்ன இல்லை. அவங்க தொழில் பண்ணுறாங்க. டிவிங்கிறது சேவையா, அது அவங்க மக்களுக்கு நற்செய்தி சொல்கிற ஒரு இதுக்கு அது கிடையாது, வியாபாரம். அது ஒரு வியாபாரங்கும் போது அந்த வியாபாரத்தை பாதிக்கிற விஷயங்களாக இருந்தால் அவங்க என்ன செய்வாங்க, தவிர்த்து கொள்வாங்க. அதனால் இந்த டிவி நிறுவனத்தார் மீது நமக்கு எந்த விதமான ஒரு கோபமோ ஒரு கசப்புலாம் கிடையாது. ஆனால்
இந்த விஷயத்தை நான் அதில் என்ன சொல்கிறேன், பொருளாதார குற்றச்சாட்டு சொல்கிறேங்கிறாங்கல்ல, அதில் என்ன சொல்லிட்டேன் பொருளாதார குற்றச்சாட்டு? இந்த 8 மாதமாக வந்து லைவில் சொன்னேன், அதில் 5% தான் சொல்லியிருக்கிறேன். அவ்வளோ சொல்லியிருக்கிறேன். விளங்குதா? என்னமோ இப்போ தான் முதல்ல ஒரு குற்றச்சாட்டு சொன்ன மாதிரி, நான் சொன்ன பொருளாதாரம் சம்பந்தமான குற்றச்சாட்டு வந்து மிக மிக சின்ன ஒரு அளவு. அதுக்கு மேலே பல மடங்கு புள்ளி விவரம் போட்டு ஆதாரங்களை காட்டி உங்கள் ஆடியோ எல்லாம் பொதுக்குழு ஆடியோ போட்டு காட்டி அந்த 7:30 மணி இதில் ஆகஸ்ட்டில் ஆரம்பித்தது நேற்று போன வாரம் வரைக்கும் நினைஞ்சிருக்கிறேன். பொருளாதார சம்பந்தமான உங்களுடைய குற்றச்சாட்டுகளை நான் சொல்லிகிட்டே தானே இருக்கிறேன். அப்போ நீங்கள் வழக்கு போடுறாங்க, அதுக்கு என் மேலே அவனை வழக்கு போடுறேன்னு பேசுனீங்க, எனக்கு போட வேண்டியது தானே. நான் மறுக்க மாட்டேன், நான் சொன்னேங்கிறது இப்போ சேர்த்து ரெக்கார்ட் பண்ணிக்கிறேங்க. வழக்கு போட்டால் சந்திக்க தயார்னு சொல்கிறேன், இதையும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு அவர் தான் வழக்கு போட சொன்னார்னு கூட போடுங்க. போட்டால் நிரூபிப்பேன். போட மாட்டீங்க, ஏன்? போட்டால் அந்த ஊழல் நிரூபணமாகும். அப்போ வழக்கு போடுவேன்னு அவனுக்கு பத்திரிக்காரன்னு என்ன தெரியும்? வழக்கு போட எதுக்கு நம்ம வீட்டு கலையன்னு அது விட்டுரு அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கலாம். அதனால் அவரை விட்டுருவோம். இப்போ இந்த மேட்ருக்காக நீங்கள் வழக்கு போடுவதாக இருந்தால் நான் பகிரங்கமாக குற்றம் சுமத்துக்கிறேன். நீங்கள் வந்து பொருளாதார மோசடி செஞ்சுருக்கிறீங்க, பல கோடிகளை களவாடி இருக்கிறீர்கள், சிறுவர்கள் முதியோர்கள் பேரில் வசூலித்த பணத்தை எல்லாம் தாறுமாறாக உங்களுடைய பகட்டு வாழ்க்கைக்கு செலவழித்து கொண்டிருக்கிறீர்கள். இதுகளையெல்லாம் என்னுடைய குற்றச்சாட்டாக நான் தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டே இருக்கிறேன். வழக்கு போட்டு அதை வாய் அடைச்சிடலாமா இல்லையா? ஒன்று அதை பொது விவாதம் வைத்து நிரூபிச்சுட்டு போயிடலாம், அல்லது வந்துக்கிட்டு நீங்கள் வழக்கு போட்டு என்ன செய்யலாம், என் வாயை அடைத்து விடலாம். அதை செய்கிறத விட்டுவிட்டு அவர் ஒரு தொழில் செய்கிற ஒரு ஆளை போய் என்ன செய்கிறீங்க, மிரட்டுறீங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னு கேட்டால், தௌஹீத் ஜமாத்தில் பயணிக்கிற சகோதரத்து கேட்குறேன், இப்படி தான் நம்ம உருவாக்கப்பட்டோமா? இஸ்லாத்தை கொச்சைப்படுத்துகிற விதமாக ஏதாவது போடுவானையானால் அதை போடாதுன்னு செஞ்சுருக்குறோம். பகிரங்கமாக அறிவித்து அது பகிரங்க போராட்டம் செஞ்சு அது மாதிரி பெண்களுடைய புர்காவெலாம் கழட்டி எறிகிற மாதிரிலாம் நிகழ்ச்சி விஜய் டிவியில் ஒரு எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அதை நிறுத்தணும். அந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாது. விவாதம் பண்ணுற அதுவும் எப்படி நிறுத்த சொல்கிறோம்? நிறுத்துன்னு சொல்லலை. நீ எடுத்துருக்கிற நிகழ்ச்சியில் முஸ்லீம் பொம்பளை வந்து புர்காவுக்கு எதிராக பேசி கலட்டிட்டு போகிற மாதிரி எடுத்ததாக நாங்கள் அறிகிறோம். அது மாதிரி நீ போட்டாயானால் அது இஸ்லாத்துக்கு எதிராக நீ யுத்தம் செய்கிறாய். உனக்கு தில்லி இருந்தால் எங்களை வச்சு அந்த புர்காங்கிறது உண்டா இல்லையான்னு பேசு, புர்கா பெண்ணடிமைத்தனமானு பேசுன்னு சொல்லி அந்த டிமாண்டில் தான் போய் எதிர்ப்பு தெரிவித்தோம். பேசுகிறான் தான் எங்கள்கிட்ட வந்து பேசணும். அப்பாவி மக்களை 100 ரூபா காசு கொடுத்து கூட்டு வந்து நீ கழட்டி போடுற மாதிரி போடு, இந்த ட்ராமா பண்ணி எங்கள் இஸ்லாத்தை கொச்சைப்படுத்தினீங்கன்னா விடமாட்டோம்னு போராட்டம் அறிவித்தோம், தடுக்கணும்னு சொன்னோம். அந்த எம்டி வரைக்குமே பார்த்து அந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பக்கூடாது. எதுக்கு கூடாதுங்கிறோம்? நீ அறிவுபூர்வமாக நடத்தணும். எங்கள் இஸ்லாத்துடைய ஒரு விஷயத்தை தவறுன்னு சொல்வதாக இருந்தால் இஸ்லாத்தின் சார்பாக யார் பேச தகுதியானவர்கள் அவங்கள வச்சு நீ பேசணும். இஸ்லாத்தில் உள்ள அப்பாவிகளையும் சொப்பைகளையும் வைத்துக்கொண்டு நீ பேசி அவனை வைத்துக்கொண்டு இஸ்லாத்தை கொச்சப்படுத்தினா நான் விடமாட்டோம்னு கேட்டோம். அது செஞ்சுருக்குறோம். அதை செய்யும்போது கூட நிறுத்துன்னு மட்டும் சொல்லலை, எங்களை வச்சு நடத்துகிற அந்த நீ நல்லா ஒளிபரப்பிக்க. அப்போ இந்த ஜமா அது ஒன்று தான் சொல்ல முடியும். எதுக்கு செய்கிறோம்? அதெல்லாம் ஒட்டுமொத்த இஸ்லாத்தை கொச்சைப்படுத்துகிற விதமாக அந்த நிகழ்ச்சி இருக்குது என்று கேள்விப்பட்டு அதை நம்ம எப்படி செஞ்சோம்? அதை கூட தடுக்க சொல்லவில்லை. முறையாசி நாங்கள் வர்றோம், நீ எந்த கேள்வி கேட்குற எங்கள்கிட்ட கேளு. பெண் உரிமை சம்பந்தமாக, பெண்ணடிமை சம்பந்தமாக நீ எந்த மாதிரி கேள்வி வேண்டாலுங்கிற நாங்கள் சொல்கிறோம். லைவில் வேண்டாம் விட்டுக்க. இப்படிலாம் கேட்ட பிறகு வேணாம் இதுக்கு என்ன நிறுத்திட்டாங்க. அதனால் அவங்க அந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பவில்லை, நிப்பாட்டிட்டாங்கன்னு வைங்களேன். இப்படி செஞ்சுருக்குறோம். அதே நேரத்தில் வந்து சுன்ன ஜமாத் அந்த நிகழ்ச்சி நடத்தலாம் அதை நிப்பாட்டு, இந்த நிகழ்ச்சி நடத்தலாம் அந்த நிப்பாட்டு, தமுக நடத்தலாம் அது நிப்பாட்டு நம்ம சொல்லியிருக்கிறோமா? சொன்னது கிடையாது. அதோ நேரத்தில் எதுக்கு சொல்லியிருப்போம்? அந்த சில கிறிஸ்தவ நிகழ்ச்சி அதில் நடத்துவாங்க, நம்ம இது முடிஞ்சோன்னு அதை நடத்துவாங்க. அப்போ என்ன செய்வோம்டா, நீ வந்து அதில் அவங்க சொல்லக்கூடியது வந்து அவங்க மார்க்கத்தை சொல்லிட்டு போகட்டும், அல்லது விவாதத்தை ஒளிபரப்பிட்டு போகட்டும். அப்படி இல்லாமல் இஸ்லாத்தின் மீது குற்றச்சாட்டாக அதில் வந்து ஒரு விமர்சனம் பண்ணும் பொழுது அப்போ எங்களுக்கு ஒரு வாய்ப்பு நீ தரணும். அதுக்கு பதிலாக போட்டியாக அதுக்கு அடுத்த அரை மணி நேரம் எங்களுக்கு நீ தரணும், காசு தந்துடுறோம், நாங்கள் அதுக்கு பதில் சொல்லுவோம் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சோம். அதே தமிழன் டிவிலேயே அவங்க எச்சரிக்கை பண்ணி அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது, அவங்க மதத்தை பற்றி தான் சொல்லணும், அடுத்த மதத்தை சொல்லக்கூடாது. இப்படி நம்ம சில வேலை செஞ்சுருக்கிறோம். இப்போ நான் செஞ்சது வந்து பேசிக்கான கொள்கை விஷயத்தில் என்ன வந்து நீங்கள் தான் கொள்கை மாற்றி நான் தான் கரெக்டாக நின்றுட்டுருக்கிறேன் அப்படியான விஷயமும் கிடையாது. ஒரு இயக்கம் வந்து பொருளாதார மோசடி செஞ்சுருக்கு, நேர்மையாக நடக்கலை என்பது தான் குற்றச்சாட்டு. அந்த விஷயத்தை நீங்கள் எப்படி எதிர்கொள்ளணும், எப்படி எதிர்கொள்ள பழக்கியிருக்கிறோம்? என்ன செய்யணும்? போடுங்க, எங்களுக்கு நாளை கூப்பிடுங்க, அது உரிமை. நான் என்ன செய்கிறேன், என்னை பற்றி நீங்கள் பேச போகிறேன்னு விளம்பரப்படுத்தினீங்களே,
நான் போய் அந்த டிவி தொடர்பு கொண்டு என்னை பற்றி எதாவது போட்டிங்கன்னா நடக்கிறது வேறு நான் சொல்ல முடியாதா? சொன்னேன்னா நீங்கள் கீழ்த்தரமாக பேசுகிற மேடை பயான்கள்லாம் எடுத்து டிவிகளில் போட்டு விட்டீங்களா, எல்லோரும் பார்க்குற மாதிரி அசிங்கமான விஷயங்களை எல்லாம். அதுக்கு நான் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணால் ஒரு கேஸ் போட்டேன்னு உங்களுக்கு போட்டிருக்க முடியுமா? என்ன வேணாலும் போட்டு பார்ப்பா, அதெல்லாம் எங்களை அசைச்சு பார்க்காத நீ சொன்னோம் நம்பிடுவாங்களா மக்கள்லாம்? கூமுட்டையை நம்ம உண்டாக்கி வச்சுருக்குறோம், அறிவான மக்களுக்கு விளங்காதான்னு சொல்லி அது என்ன மாதிரியெல்லாம் நீங்கள் டிவியில் ஒளிபரப்புனீங்க. 2 டிவியும் வைத்துக்கொண்டு மார்க்கத்தை சொல்லாமல் தனிநபரை திட்டக்கூடிய விஷயங்களாகவே ஒளிபரப்பிட்டு வந்தீர்களே, அதுக்கு போய் நாங்கள் ஏதாவது சொன்னோமா? சொல்லமா, நல்லா சொல்லிக்க. நாங்கள் எதிர்கொள்கிற விதத்தில் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம். நீங்கள் சொன்னோன்னு அப்படி போயிடுற மாதிரி. அது பதில் இல்லாதவன் செய்வான். எவன்கிட்ட பதில் இல்லையோ, எவன்கிட்ட தப்பு இருக்குதோ அவன் தான் ஓடி ஒளிவானே தவிர நாங்கள் உங்கள் நிகழ்ச்சியை தடுக்கிறதுக்குரிய ஏற்பாடு செய்கிறாங்க செய்ய முடியாதா? அது மாத்திரம் இல்லாமல் ஃபோனை போட்டுக்கிட்டு அங்கேருந்து பேசுகிறோம், இங்கேருந்து சவுதியிலேருந்து பேசுகிறோம், இங்கேருந்து பேசுகிறோம், அங்கேருந்து நிறுத்துறீங்களா இல்லையா, 2000 பேர் முற்றுகையிட போகிறோம், இது வரை இதெல்லாம் யார் செய்கிற வேலை? டிவிக்கே ஃபோனை போட்டுக்கிட்டு இந்த கல்ல வேலை பார்க்குறது என்ன? ஏன் இப்படி கீழ்த்தனம் ஆகிட்டாங்க? வேறு யாரும் செய்யலன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ இவங்க அஃபீஷியலாகவே எங்கள் போய் தடுத்ததில் இருந்து அந்த கள்ள போஸ்டர் யார் இவங்களுக்கு தெரியாமல் நடக்க டைரக்ஷன் நடந்திருக்குது. ஃபோன் பண்ணி நீ நிப்பாட்டியா இல்லையா, எப்படியோ மீறி நடத்தின பிறகு மறுபடியும் பண்ணிப்பாட்டு நேரம் இறங்கிட்டாங்க. கள்ள வேலை அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகலைன்னு என்ன செய்கிறாங்க, நேரம் இறங்கிட்டாங்க. இது வந்து கேவலமாக இல்லை இதெல்லாம்? உங்களுக்கு தௌஹீது பாசுகிற வரலாற்றில் இப்போ பார்த்துருக்குறோமா? நமக்கு எதிராக ஒருத்தன் சொல்கிறான்னு சொன்னால் நல்லா சொல்லணும், எனக்கும் கொடுன்னு கேட்போம், எனக்கு அந்த வாய்ப்பை கொடுன்னு கேட்போம். காசு தரோம், எங்களுக்கு ஒரு 1/2 மணி நேரம் கொடு, காசு தந்து அப்படி கேட்டிருக்கிறோமே தவிர எப்போ வந்து நமக்கு எதிராக ஒருத்தன் சொல்லுகிறான் என்பதை தடுப்பதற்கு முயற்சி பண்ணணும். மார்க்கத்துக்கு எதிராக சொல்லும்போது இப்படி செஞ்சுருக்கிறோம், இயக்கத்துக்கு எதிராக உள்ள செய்யும்போது நம்ம என்றைக்கு அப்படி செஞ்சுருக்கிறோம்? இல்லை. உங்கள் இயக்கத்துக்கு எதிரான விஷயம் தான் நான் பேசியிருக்கிறேன், உங்கள் பொதுக்குழு ஆதாரத்தை வச்சு நான் பேசியிருக்கிறேன், அதை ஏன் தடுக்கிறீங்க? பதில் சொல்லுங்கள். அப்போ என்ன விளங்குதுன்னு கேட்டால் இந்த சின்ன விஷயம் முழுசு இல்லை, இந்த முகநூல் வழியாக ஊழல் குற்றச்சாட்டு பண்ணியிருக்கிறேன் அம்புட்டும் இல்லை, சின்ன ஒரு விஷயம் போனது ஆஹா வெகுஜன மக்கள்கிட்ட போனால் அப்படிங்கிற அளவுக்கு என்ன செய்கிறாங்க, ஆடி போயிடுறாங்க. அது பெரிய பாதிக்கும், அதுக்கு நம்மள்ட்ட பதில் இல்லை, களவாடியது உண்மைன்னு தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு பயப்படுறாங்கன்னு சொன்னால் இப்போ பயணிக்கிறவங்க யோசிக்கணும், நம்ம எப்படி இந்த ஜமாத்துடைய கொள்கை எப்படி வளர்ந்துச்சு சிந்திச்சு பாருங்கள். என்ன கேட்டால் நின்று பதில் சொல்லுவாங்கடா, அதை கொண்டு தான் வளைஞ்சு இன்றைக்கி ஒவ்வொரு கிளையின் மாவட்டம் ஓடுறாங்களா இல்லையா மக்களை சந்திக்கிறது விட்டு. ஒவ்வொருத்தர் நம்மளை கண்டு ஓடுறதுக்கு பதிலாக ஒவ்வொருத்தர் என்ன செய்கிறான், கிளை நிர்வாகி போட்டு கேட்குறான், என்னங்க இதுக்கு, அதில் நான் அப்புறம் வந்து பேசிக்கிறேன், இது என்னங்க இப்படி அப்புறம் பேசிக்கிறோம், அது தனியாக புதன்கிழமைக்கு வாங்க, மைக்கெலாம் ஆஃப் பண்ணிக்கிறேங்க இப்படின்ன ஒன்று. இது எப்படி வந்து நீ தாவாவை வந்து மார்க் விஷயம் கேட்டாலும் அப்படி தான் செய்கிறீங்க, கணக்கு கேட்டாலும் எப்படி செய்கிறீங்கன்னு சொன்னால் இது எப்படி தாவாவை வந்து வளர்க்கும்? இது எப்படி தௌஹீதுக்கு ஒருத்தன் வருவான்? எப்படி வந்தான்? எதனால் வந்தான்? நிற்கிறாங்கடா, 7 வருஷம் படித்து 72 வருஷம் அனுபவம் உள்ள ஒரு ஆள்கிட்ட போய் பையன் போய் கேட்குறான், அவருக்கு பதில் சொல்ல முடியலை இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த நம்ம இந்த அடித்தட்டு உறுப்பினர் வந்து தாயிட்ட கேட்குறான், ஆலிம்கிட்ட கேட்குறான், மௌலவிட்ட கேட்குறான், பிரச்சார பீரங்கிட்ட கேட்குறான், பதில் சொல்ல முடியலை. மாவட்ட நிர்வாகிக்கு பதில் சொல்ல முடியலை, கிளை நிர்வாகிக்கு பதில் சொல்ல முடியலை, தாய்க்கு பதில் சொல்ல முடியலை. நான் அப்புறம் பேசிக்கிறேன், எதுக்காவது நின்று கேட்ட கேள்விக்கு அங்கே தான் கேட்கணும், தலைமை தான் கேட்கணும். இப்படி நிலைமைக்கு வந்தால் எப்படி தாவா செய்வீங்க? இந்த மாதிரி அளவில் ஒன்றின் நீங்கள் பயணித்தீர்களே ஆனால் அப்போ நீங்கள் கொடுக்குற பொருளாதாரம் எல்லாமே இந்த மாதிரி வேலைக்கு தான் யூஸ் ஆகுது. அப்போ இந்த மாதிரி அதிக காசை கொடுத்து நிகழ்ச்சி எடுக்கிறது, அதை வச்சு மிரட்டுறது, இது தான் பயன்படுது. அப்போ அதனால் வந்து நல்லா விளங்கிக்கிறங்க, இது வந்து நல்லதில்லை. இன்னும் சொல்ல போனால் ஒரு 3 மாதத்திற்கு முன்னால் பல புலனாய்வு பத்திரிகைகள் வந்து நம்மள்ட்ட பேட்டி எடுத்தாங்க. அதெல்லாம் நான் ஆதாரம் வச்சுருக்கிறேன், பேட்டி எடுத்தது, உட்காந்து அந்த புகைப்படம் எல்லாமே கையில் இருக்குது, செய்தியாளர்கள் எடுத்தது. இந்த குற்றச்சாட்டு சொல்கிறீங்களா, இதுக்கு என்ன ஆதாரம்ண்டு அவ்வளோ ஆதாரங்கள்லாம் கொடுத்து நிஞ்சோம் அவங்கள்ட்ட கொடுத்து நீங்கள் போடுங்க, எந்த கேஸ் இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நான் உண்மை சொல்கிறேன், ஆதாரம் தான் இருக்குதுன்னு சொன்னேன். அதை வந்து எதை சொல்லி தடுத்து நிப்பாட்டினீங்க? போட போகிறேன்னு சொன்ன பிறகு எப்படி அதை போட முடியாமல் தடுத்து நிப்பாட்டினீங்க? மக்கள் தர்ற காசெல்லாம் எதுக்கு பயன்படுது? அப்போ பணத்தால் அடித்து பல நிப்பாட்டினீங்களா இல்லையா? வராமல் மீடியாக்களில் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி பிஜேபி நடவடிக்கை எடுத்தாச்சு என்பதை அரைப்பக்கம் இந்த பக்கத்தில் செய்தி வந்து சும்மா வந்துச்சா, காசு கொடுத்து வந்துச்சா? யாருடைய காசு? இந்த மாதிரி நியூஸுக்கு அரைப்பம் கொடுப்பான் அவன். இந்த மாதிரி நியூஸுக்கெல்லாம் அரைப்பக்கம் இது கொடுத்துருக்குறானா? அப்போ பெரிய அளவில் பணத்தை செலவழித்து இவனை டேமேஜ் பண்ணணும் என்பதற்காக எத்தனை லட்சங்களை கொடுத்துருந்தால் இது வந்திருக்கும். கொடுத்த நீ பார்த்தியான்னு எனக்கு பார்க்கலாம் இல்லை. அந்த பத்திரிகையை பற்றி எங்களுக்கு தெரியும், உங்களை பற்றியும் தெரியும், அவங்க எது போடுவான்னு எங்களுக்கு தெரியும்.
இதுக்கு போடுறான்னா விஷயம் இல்லாமல் போட மாட்டான், அதான் அதுக்கு அர்த்தம். அப்போ அந்த மாதிரி எல்லாம் வந்து இப்போ பத்திரிகையில் போனால் அதை ஆஃப் பண்ண பார்க்கிங்க, எதிர்த்து நிற்க வேண்டியதானே? பத்திரிகையில் போடட்டும், எல்லாத்தையும் கேஸை சந்திப்போன்னு போக வேண்டியதானே? அல்லது பத்திரிகை என்ன நாங்கள் போடலை, இவர் மேலே தான் போடணும், என் மேலே மட்டும் போடுங்க, நான் கேட்கலை, பத்திரிகையை கிளைம் பண்ணவே இல்லை, என்னை மட்டும் போடுங்க, நான் பார்த்துக்கிறேன். அப்போ அந்த மாதிரி எல்லாம் வந்து போகிறது வந்து ரொம்ப ஒரு வேதனையான விஷயமாக இருக்கிறது. அந்த பொருளாதாரத்தை வைத்து கொண்டெல்லாம் அடிச்சுலாம் நினச்சிடாதீங்க. இந்த பொருளாதாரத்தை வச்சுக்கிட்டு ஜமாத்தை உண்டாகலை, வெறுமனே தெருவில் நின்று தான் உண்டாக்கணும். உட்கார்ற இடமில்லாம் 10க்கு 10 இடம் இல்லாமல் தான் வெளியே வந்தோம், நல்லா விளங்கிக்கிறங்க. இதெல்லாம் வந்துச்சு, எந்த நம்பிக்கையில் வந்துச்சு அந்த நம்பிக்கையை சிதைத்து கொண்டே இருக்கிறீர்கள், இது மேலும் சிதையும். இப்போ மக்கள் என்ன செய்கிறாங்க, ஏன் இவங்க தடுக்கிறாங்க? இப்போ கேள்வி என்னாச்சு, அது ஒளிபரப்பு இருந்தால் கூட அவ்வளோ ஒரு பெரிய ரிசல்ட் ஏற்படாது. இப்போ என்ன ஏற்பட்டிருக்கு, தௌஹீத் ஜமாத்தில் உள்ள நடுநிலை மக்களை கேட்குறாங்க, என்னத்துக்காக தடுக்கிறீங்க? அவன் தடுத்தான் தானே உங்களுக்கு கோவப்பட்டீங்க. சுன்ன ஜமாத்துக்காரன் கபருஸ்தானுக்கு தடுக்கிறாங்கிறீங்க, பள்ளிவாசல் தடுக்கிறான்னு சொல்கிறீங்க. நீங்கள் போய் தடுக்கிறீங்களப்பா, அந்த மீட்டிங்கை தடுத்தான் இந்த மீட்டிங்கை தடுத்தான்னு சொன்னால் நீங்கள் பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தீங்க. ஏன் தடுக்கிறான், அவரோட அசத்தியவருக்கு தடுக்கிறான்னு சொன்னீங்கல்ல, இப்போ அது உங்களை நோக்கி திரும்புதை, இப்போ நீங்கள் ஏன் தடுக்கிறீங்க அப்படின்னு கேட்குறான். அப்போ வந்து என்னன்னு கேட்டால், இவர்கள் தடுப்பதில் இருந்த அந்த பொருளாதார குற்றச்சாட்டு உண்மை என்று ஆகிவிட்டது, அது வெளியே வரக்கூடாதுன்னு மறைக்க பார்க்குறார்களே தவிர அதுக்கு பதில் சொல்ல தயாராக இல்லைன்னு உங்கள் ஆளுகளை பேசிக்கிறான்ல. இப்போ தௌஹீத் ஜமாத்துக்காரனுடைய உள்ளத்துல எல்லாம் இனிமேல் இதில் பயணிக்கக்கூடாது கண்டிப்பாக தெரிகிறது. இதுவரைக்கும் தெரியாத இருந்தால் கூட இவங்க எந்த ரேஞ்சுக்கும் போவார்கள். இவர்கள் வந்து இதுவரை எதை தவறு என்று, எந்த வழிமுறை தப்பு என்று சொன்னார்களோ அதையே கையில் எடுப்பார்கள். கோர்ட்டில் போய் இப்போ கள்ளத்தனம் பண்ணி தடை வாங்குறது, போலீஸை சொல்லி தடை வாங்குறது, நாங்கள் கோர்ட்டில் போய் அனுமதி வாங்குறது, இதெல்லாம் எல்லாமே எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. எல்லாத்துக்குமே என்னது, பின்னாடி இருந்து செஞ்சிகிட்டு இருக்கிறீங்க. ஏன் நேருக்கு நேரம் பேஸ் பண்ண வேண்டியது தானே, நேருக்கு நேரம் அதை வந்து எதிர்கொள்ள வேண்டியது தானே, பதில் சொல்ல வேண்டியது தானே. அப்போ நான் சொன்ன விஷயங்களில் உங்களுக்கு பிழை கண்டுபிடிக்க முடியலை, அதை பொய் நிரூபிக்க முடியவில்லை, நீங்கள் ஸ்லாட் எடுத்து அவன் நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க, உங்களை இன்னொருத்தரை கூப்பிட்டா மறுக்க மாட்டான், அவன் போய் சொல்ல வேண்டியது தானே. நீ அதையும் ஒளிபரப்பு, அதை நீ ஒளிபரப்பு, அடுத்த நாள் நாங்கள் பதில் சொன்னோன்னு போய் உட்காரு, பதிலையும் சொல்லு, மறுபடியும் என்னை கூப்பிட மாட்டான், நான் வெளியில் போய் சொல்லிக்கிறேன். அந்த ஒரு அறிவு கூட இல்லையா? ஏன் இல்லை? ஒன்றுமே இல்லை, ஜீரோவில் நிற்கிது. எந்த மூளை பூரா அப்படியே களிமண்ணா போனால் எப்படி இருப்பார்களோ அந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்டெப்பு செயல்பாடுகளுமே இருக்குது. அதனால் இந்த டிவியுடைய நிகழ்ச்சியை தடுத்ததனால் உங்களுக்கு எந்த ஒரு வெற்றியும் கிடையாது, எனக்கு எந்த சங்கடமும் கிடையாது. முதல் தடவை சந்திக்கிறவனுக்கு தான் இதெல்லாம் வரும். எனக்கு எப்படி பார்த்தாலும் இது ஒரு 30ஆவதாக இருக்கேன். எப்படி பார்த்தாலும் என்னுடைய வரலாற்றில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 30 தடவை இந்த மாதிரி இன்றைக்கு போய் அது எல்லாம் முடிஞ்ச பிறகு நாளைக்கு வந்துருக்கும் நேரத்தில் போலீஸ் சொன்னாங்க, அரசாங்கம் சொன்னிச்சு, அது சொன்னிச்சு, இது சொன்னிச்சு, கோர்ட்டு சொன்னிச்சு, அவர் சொன்னார், இவர் சொன்னார் என்று இல்லாமல் போயிருக்கிறது. இது ஒன்றுமே கிடையாது, எனக்கு வழங்குதா? ஆனால் அந்த வழிமுறைகள் தான் வளர்த்தது. தடுக்கட்டும், வேறு இடத்துல சொல்லுவோம். ஏன் தடுத்தான்னு ஒரு கொஸ்டின் ஆகும்ல, கொஸ்டின் தானே சிந்தனையை தூண்டு. ஏன் தடுக்கிறார்கள்? அப்போ பிரச்சாரத்தை தடுக்கிறதுங்கிறது வழிகட்டவர்களுடைய வழிமுறை என்று இத்தனை வருஷமாக முழங்கி விட்டு அதை நாங்களும் செய்வோம்னா என்ன அர்த்தம்? சிந்திச்சுக்கிறங்க. அதில் பயணிக்கக்கூடியவர்கள் எப்படி நேர்வழியில் நீங்கள் போக முடியும், மார்க்கத்தை சரியான முறையில் சொன்னது நிலைநாட்டணும், சரின்னு இருக்கணும், தனக்கு முதல் நம்பிக்கை இருக்கணும், அந்த நம்பிக்கையை உங்களுக்கு விதைக்கணும், நீங்கள் எவன் கேட்டாலும் பதில் சொல்கிற வகையில் உங்களை உருவாக்கணும். ஒவ்வொரு கிளை மாவட்டத்தில் உள்ளவர்கள் எப்படி உருவாக்கியிருக்கணும், சொல்கிறா பணத்தை பற்றி நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கிளை பதில் சொல்லணும், ஒரு மாவட்டம் பதில் சொல்லணும். அப்படி உங்களுக்கு உருவாக்க வேண்டும். உங்களுக்கே முடியாது, எப்படி உருவாக்குவீங்க? உங்கள்கிட்ட இல்லையே, அந்த விவரம் இல்லையே. இதுதான் அடிப்படை. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் வந்து உங்களுக்கு எதிராக நீங்கள் குழி வெட்டி கொண்டே இருக்கிறீர்கள், ஆழமாக்கி கொண்டே இருக்கிறீர்கள். குழியை வெட்டுறீங்க, டெய்லி என்ன செய்கிறீங்க, அரை அடி அதிகமாகிக்கிட்டே போகிறீங்க. அது ரொம்ப ஆபத்தான பாதையில் பயணிக்கிறீங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வந்து இதை சரியான முறையில் அதில் பயணிக்கக்கூடிய மக்கள் சரியான முறையில் அதை எதிர்கொண்டு நல்ல வழியில் செல்வதற்கு அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.